என்ன இது Dress? என்ன டவுசர்லாம் போட்டு தெரியுற? யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்னா அப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான். தீராத விளையாட்டு பிள்ளை ரவிராஜ் தீராது. தயவு செஞ்சு அதெல்லாம் வாயில வந்துரு போகுது எனக்கு. இல்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிராத. இப்பதான் சொன்ன ப்ளே பாய் சொல்றதுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு உனக்கு. என்ன நரம்பு தளர்ச்சியா? டான்ஸ் இது பேரு. டான்ஸா? எவ்வளவு ஆக்டிவா இருக்கும் பாரு. எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? நான் கடவுள் பாரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஜன பாக்குவா நல்ல அப்படியே ஆக்டிவா கூட வர மாட்டேங்குது. உன்னால கழுவி ஊத்துவாங்க மத்தவங்க அந்த எனக்கு கிட்ட கூட வாயில வரல. ஓ வரலையா? உன்னி மேல அனுப்புவா. சூப்பர். வாங்க வாங்க. என்னடி விழிமேல் வழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் போலருக்கு. எப்போடா நான் வருவேன்ட்டு நீ உனக்காகவும் நான் காத்துட்டு இல்ல. வேற யாருக்கா காத்துக்கிட்டு இருந்தா? ஏய் என்னடி என்ன கம்மனுரா? அப்புறம் எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க செதச்சிட்டு. ஜாலியா அப்படியே பசங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே நல்லா ஊர் சுத்திட்டு வரேன்னு சொல்லு. ஊரை சுத்துறதுக்கு நீ காசா கொடுக்குற? இந்த தெரு தாண்டி போய் சுத்திட்டு வந்தேன். ஊரை சுத்தணும்னா இருந்தாலும் 10,000 செலவாகும். எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான் இல்ல உனக்கு? எப்ப வேற என்னடி வேலை? சுத்திட்டு வர்றது வெட்டியா தெரியுது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. போலாமா? யான் வா பாத்துக்கலாம் வா. தர்கால ஒருத்தி இல்ச்சவாய். அதான் இல்ச்சவாய் தான். ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது Dress? என்ன டவுசர்லாம் போட்டு தெரியுற? யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்னா அப்படிதான் இருக்கும். ஏன் டவுசர் போட்டா என்னடி தப்பு? அம்மனமா தான் தெரியக்கூடாது. டவுசர் போட்டுன்னு தெரியலாம். அம்மனமா தெரிஞ்சாதான் தப்பு. எதை சொன்னாலும் அதுக்கு எடக்கு முடக்கா பேச மட்டும் உனக்கு தெரியுது. எடக்கு முடக்குன்னா ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்ற, எதையுமே செய்ய மாட்ற, வெட்டியா இப்படிதான். நான் எதுக்கு வேலை வெட்டிக்கு போனோம்? நான் எதுக்குடி வேலை வெட்டிக்கு போனோம்? நீ போகாம நீ இருக்கியே எனக்கு பாத்துக்கிறதுக்கு. ஓ அந்த தைரியம்தான் சாருக்கு. இதுக்கப்புறம் என் பிள்ளைங்க பாக்கும். இப்ப நீ பாக்குற. இவ்வளவு நாள் எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. எதுக்கு வெக்கப்படணும்ன்ற நானு. கூச்சமே இல்ல. எதுக்கு கூச்சம்? உன் வயசு என்ன? என்னடாப்பா வயசு உனக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெளில சொன்னா அதெல்லாம் தப்பு. யூத்னு நினைப்பா உனக்கு. என்ன Dress இது? என்ன எதுக்குடா உனக்கு இந்த டி-ஷர்ட் முக்கா பேண்ட் எல்லாம் எதுக்குடா உனக்கு? போட்டுக்கதா எதுக்குன்னு கேக்குற லூசு. சின்ன பையனா நீ? எதனா சொல்லிட போறேன். சரி நீ புடவை கட்ட வேண்டியதா? நீ எதுக்கு சுடிதார் போட்டு சுத்துற? ஏன் சுடிதார் எல்லாருமே தான் போடுறாங்க. உன் வயசு என்ன? 45 வயசுல உனக்கு எதுக்கு சுடிதார்? யாருக்குடா 45 வயசு? உனக்கு தான். உன்னை பாத்துக்கோ. ஏன் வயசு சொன்ன உடனே அப்படி எரியுதா? உண்மையை கண்டுபிடிச்சிட்டே பாத்தேன் உன் ஆதார் கார்டை ஏமாத்தி கல்யாணம் பண்ணினது என்ன? வேணாம் ஓடி பொக்க. யாரா பொக்க? மனசாட்சி தொட்டு சொல்ல நீங்க 45 வயசு என்ன? மனசாட்சி தொட்டு தானே உனக்கு 45 வயசு. போ சொல்லிட்டேன். ஏய் கம்மி போ. என்ன வேணாம் எதாவது கொடுக்குறாங்க வேணான்னு பேசிட்டு நிக்கிறீங்க இடுப்புல கை வச்சுக்கிட்டு. போ எப்ப பாரு சண்டை. இந்த பொழப்ப நினைச்சா எதுக்குதான் இருக்குன்னு எனக்கே தெரியல. உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கதோட 4 ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம் போலுக்குது. நீ எதுக்குமே யூஸ் இல்ல. அதாச்சும் பண்ணிடலாமே. என்ன யூஸ் உன்னால சொல்லு. அங்கங்க போய் பாரு ஊர்ல ஆம்பளைங்க எல்லாம் எப்படி சம்பாரிச்சு கொட்டுறாங்கன்ட்டு. நீ என்னத்தான் கொட்டுற? பேசிட்டியா? என்னடா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கவலை இருந்தாதான் நான் எப்பயுமே ஜாலியா இருப்பேன். இப்ப என்ன இப்ப கவலைப்பட்டு துக்கப்பட்டு என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அதாவது இதுவே சொல்லி ஒரு வசனமே இருக்கு. ஒரு மனிதன் கவலைப்படுவதனால் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு ஜான் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்லை. அந்த மாதிரி தான் நான் இப்ப நான் ஏன் கவலை பண்ணேன்? ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான். ஜாலியா இருக்கணும். நீ தனியா இருந்தா இத பத்தி வர இரு வெயிட் பண்ணு. இந்த 2 நிமிஷம் தான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ப்ளே பாய்னு நினைப்பா உனக்கு? ஏய் ப்ளே பாய்க்கு அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? எரும மாடு. நல்ல ஊரை சுத்தி ப்ளே பாய்னா ஆன்ட்டிகள் எல்லாம் கரெக்ட் பண்றதாண்டி ப்ளே பாய். அதுக்கு ஏத்த மாதிரி Dress பண்ணிட்டு இருக்க நீ. நான் விளையாட்டு பையன் சொல்லு தமிழ்ல. எல்லாம் ஒண்ணுதான். தீராத விளையாட்டு பிள்ளை ரவிராஜ் தீராது. தயவு செஞ்சு அதெல்லாம் வாயில வந்துரு போகுது எனக்கு. இல்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிராத. அக்கம் பக்கத்துல என்ன கேவலமா கேக்குறாங்க. கேக்குறேன் அப்படியே திட்டுவாங்கன்ற 4 பேர்கிட்ட. நாரி முழிட்டோங்கிற ஒன்னிய உன்ன மூஞ்சிருவாங்க. என்ன ஏன்டி முழிய போறாங்க? என்னைய பிடிக்காத ஆளு யாராவது சொல்ல ஏரியால பாத்துட்டு இருக்கேன். உன்னோட தோரணே வேற மாதிரி இருக்கே. எவ்வளவு அங்கங்க போய் பாருடி. அவன் நோய் வாய்ப்பட்டுக்கிட்டு அவன் 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல வந்துகிட்டு என்ன நோய் செஞ்சு சுத்திட்டு இருக்கான். உன் புருஷன் போட்டு பாரு எப்படி யூத்தா இருக்கனா?
எப்படி சும்மா ஜிம்முன்னு இருக்கல, ஜிம்முன்னு இருக்க, என்னடா பண்ற? அந்த அளவுக்கு ஆக்டிவா பாடி சும்மா Active வச்சு முறுக்கிடும். உனக்கு மட்டும் தான் யூஸ், அது யாருக்காக? அது மத்தவங்களுக்கு யூஸா இருக்காது இல்ல. மத்தவங்களுக்கு யூஸ் தான். உடனே நாட்டி கிட்ட கேட்டு பாரு யூஸா இல்லையான்ட்டு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இப்பதான் சொன்ன ப்ளே பாய் சொல்றதுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு உனக்கு. என்ன நரம்பு தளர்ச்சியா? டான்ஸ் இது பேரு. டான்ஸா? எவ்வளவு ஆக்டிவா இருக்கும் பாரு. எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? நான் கடவுள் பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஜனை பார்க்கும்போது நல்ல அப்படியே ஆக்டிவா கூட வர மாட்டேங்குது. உன்னால கழுவி ஊத்துவாங்க மத்தவங்களா இருந்தா, எனக்கு சிட்ட கூட வாயில வரல. ஓ வரலையா? உன்னி மேல அனுப்புவா. சூப்பர். என்ன இது? என்ன சின்ன குழந்தையா நீ? அப்புறம் தாத்தா மாதிரி அப்படியே முடியாம நல்ல முடி அப்படியே சொல்லுமா? தாத்தாதான் ஆக்டிவா இருக்கிறதுல சந்தோஷப்படுங்கடி. என்ன இந்த ஆக்டிவ்? காலத்துல புருஷனுங்க எல்லாம் வந்து அப்படியே நோய்வாய் போட்டுக்கிட்டு 40 வயசுலயே அவன் மண்டையை போட்டுட்டு போறானுங்க. பாரு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வேலை வெட்டிக்கு ஒரு போயிட்டு பொறாம எல்லாம் யூத்தா இருக்கேன்ட்டு பணம் சம்பாரிச்சு அதுல ஆக்டிவா இருக்கணும். ஓ. எதுவுமே செய்யாம ஊதாரமா திரிஞ்சு ஓ. இந்த மாதிரி பாரு மாடு மாதிரி வளர்ந்துட்டு சின்ன குழந்தைங்க தரமா பண்ணிட்டு இருக்க பாத்தியா? அதை தள்ளி விடுறாதா? என்ன சின்ன படத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? சொல்லி அப்படியே விட்டுடுறான். இருமா மாடு. முன்னாடி உன் பிரச்சனை இந்த கேட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க துப்பு இல்ல உனக்கு. கேட்டு மேல ஏறி ஆடின்னு இருக்க. ஏற்கனவே துரு பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு கேட்டு தான் முக்கியம், நான் கிடையாது. ஆமா, இருக்கிற பொருளெல்லாம் நான் காப்பாத்திக்கணும் தான் உண்டு. உன்ன மாதிரி ஊதாரத்தை வச்சிருந்தனா இதான் நிலைமை எனக்கு. பாடி இவ திட்டினா மட்டும் அப்படியே எனக்கு ரோசம் வந்து நான் வேலைக்கு சரி, எங்க போயிடுவேன். போயிட்டு வர? அதெல்லாம் முடியாது. எங்க போயிட்டு வர? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. சரி, எதனா உருப்படியான ஒரு வேலையை சொல்லலாம். அப்படியே பெருமல்ல பசங்க நிற்பானுங்க, கேரம் போர்டு ஆடுவேன், கூட சேர்ந்து கேரம் போர்டு ஆடுவேன். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே போய் கிரிக்கெட் ஆடுவேன். போயிடு அப்படியே தெருவோடு அப்படியே பரதேசியா போயிடு. அப்புறம் நைட்டு உட்காந்தா செஸ் விளையாடுவேன். நீ தான் சொன்னல என்ன ப்ளே பாயிண்ட், இப்பதான் ப்ளே பாய் நானு. அப்படியா? எஸ். உனக்கு எதுக்கு கல்யாணம்? எதுக்கு வீடு வாசல் குழந்தை? ஆமால, எனக்கு எதுக்கு கல்யாணம், எதுக்கு வீடு வாசல் குழந்தை குட்டிங்க? ஏய் எல்லாம் கிளம்புங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் எதுக்குடா நீ கிளம்பணும்? தானே சொன்ன எனக்கு எதுக்கு கல்யாணம், வீடு வாசல் குழந்தை குட்டின்ட்டு. நீ வெட்டியா இருக்கிறவன். சொன்ன மாதிரி எனக்கு வேணாம் தான். நீ கிளம்பு. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். என்ன கிளம்ப சொல்லிட்டு இருக்க? நான் அட கொடுக்குமா பொம்பளையா லட்சணமா வீட்ல தான். யூத்தா இருப்பாங்கன்னு ஆசைப்படுவாங்க. நான் கொஞ்சம் யூத்தா இருந்தா நீ பொறாமப்படுற. ஏன்டா அப்படி பாக்குற? சுடுத்த எடுத்து மூஞ்சில ஊத்துறோம் பாத்துக்கோ. இங்க ஊத்து. ஏய் வந்தது எங்க ஊர் சுத்திட்டு இங்க பாரு. ஒழுங்கா போயிடு. இங்க பாரு, அவள்தான் சொல்லிட்டேன் உனக்கு. என்ன பண்ணிட்டு வர சொல்லு. உனக்கு பொறாம உனக்கு. எனக்கு பொறாமையா? ஆமா, நான் நல்லா அழகா நல்லா அழகா ஹான்சமா இருக்கேன்ட்டு. ஆன்சமா இருக்கு. ஆமா, மூஞ்சி உனக்கு பயம். உனக்கு எங்கடா யாராவது என்ன கரெக்ட் பண்ணிருவாங்களோன்ட்டு. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல ஒண்ணு. இதுக்கு மேலே உன்னை கரெக்ட் பண்ணுமா? பைத்தியம். போ போ, இந்த ஆசார வச்சு வளர்த்துட்டு இருக்காத நீ. போடி மூடிக்கிட்டு உள்ள. பல்லு போன கிழவிங்க கூட உன்னை பாக்காது. பல்லு போன கேள்விக்கு கண்ணே தெரியாது. அது எப்படி பாக்கும்? அதான் பாக்காது. அறிவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இந்த நினைப்புல தான் சுத்திட்டு இருக்கிய நீ காலம் ஃபுல்லா. ஏய் என்ன பண்ற? மழையில ஊறி போயிருக்க உடச்சிட்டு போற. இறங்க கீழ. இருக்கு. எவ்வளவு ஆக்டிவா இருக்கும் தெரிஞ்சாச்சு. இருக்கு. ஸ்டைலா இருக்கா? இப்ப நீயே சொல்லிக்கோ. இப்படிதான் மரத்த மேல உட்காந்து தொங்கிட்டு இருக்குமா? ஏன் பாரு, என்ன பார்த்தாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பாரு என்கிட்ட எரிஞ்சு விழுற? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. நீதான் எனக்கு. நான் உன் வேலைக்கு போனா உன்னை பார்க்க முடியாம போயிடுமே. 8 மணி நேரம் நான் அந்த இடத்துல இருக்கணுமே. உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு அங்க போனா ஓனியாமனப்பா தான் வருது. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு வேலைக்கு போனா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதனாலதான் நான் வீட்டுல இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ட்டு. அப்புறம் உன்னை விட்டு நான் போகணுமா சொல்லு? ஐயோ, அந்த 8 மணி நேரம் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா? அப்ப நான் வேலைக்கு போட்டா எப்படி இப்படி எல்லாம் உருட்டி சொல்லு. நான் வேலைக்கு போட்டாராதா சொல்லு. உனக்கு அப்படி என்ன பார்க்க விருப்பம் இல்ல சொல்றதா? வீடு வேலைக்கு போயிடுறேன். இல்ல விருப்பம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தா அதுல வந்து எல்லாம் உன் முகம் தான் தெரியுது. உனக்கு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது. அது 8 மணி நேரம் கூட பிரிய மாட்டேன். என் முகம் எனக்கு நீ வேணும்டா. சரி விடு போ, நான் போயிடுவேன். அப்புறம் வீட்டுல உட்காந்து அழுதுட்டு போயிட்டாருன்ட்டு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், புரியுதா? என்கிட்ட எல்லாம் உன் பப்பெல்லாம் வேகாது. சரி அப்புறமா இப்ப பப்பு வேக வையே. இப்ப நான் கிரிக்கெட் விளையாடுற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை மச்சான், வரேன்.